வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 12வது மாதம் 2024. இன்றைக்கி சனிக்கிழமை கார்னியா ட்ரா நடைபெறுது. 683வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் 229 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் முன்னாடி நாள் என்ன வின்னிங் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கையில் நம்ம ஆல் போர்டு 2, 9 தான் கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே 3 போர்டுமே நமக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம ஆல் போர்டு 2, 9 இல்லாமல் ஆட்டமே கிடையாதுங்க, 10,000% ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 2, 9ன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டுலையும் 2 பாஸ் ஆயிடுச்சு, பி போர்டுலையும் 2 பாஸ் ஆயிடுச்சு, சி போர்டுலையும் 9 பாஸ் ஆயிடுச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்தே ஃபுல் வின்னிங் நம்பரே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா பாட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம 297 பாட்ஸுன்னு எடுத்திருந்தோம். நீங்களே பாருங்கள். பாட்ஸு நம்பரில் நான் 2 நம்பர் தான் எடுத்திருந்தேன். அதிகமாலாம் நம்பர் கொடுக்கல, 2 நம்பர் தான் எடுத்திருந்தேன். இதில் நமக்கு 729ன்னு வந்திருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு பிசி பாஸ் ஆயிருந்துச்சு. இதே நமக்கு 7ஆம் நம்பர் வந்திருந்தா இந்த பாட்ஸில் நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு மிஸ்ஸு தான். நமக்கு ரெகுலராகவே ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகுது. பாட்ஸில் உங்களுக்கே தெரியும். நம்ம வியாழக்கிழமை கொடுத்த கெஸ்ஸிங்லேயும் உங்களுக்கே தெரியும். ஆல் போர்டு 5-0 எடுத்திருந்தோம், 2மே பாஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கும் 2, 9 எடுத்திருந்தோம். 2 போர்டு நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி. ஏ போர்டும் வின் ஆயிருந்துச்சு, பி போர்டுலேயும் 9 வின் ஆயிருந்துச்சு, சி போர்டுலேயும் 9 வின் ஆயிருந்துச்சு, பி போர்டு ஏ போர்டு 2 வின் ஆயிருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்தே ஃபுல் வின்னிங் நம்பரே வந்துருச்சு. நீங்களே பார்த்தீங்க. இப்போது நம்ம சனிக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இன்றைக்கி 7ஆம் தேதி 12வது மாதம் 2024. கார்னியா ட்ரா நடைபெறுது. 683வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி 100% ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நான் கொடுக்குறேன். பி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சி போர்டுலையும் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 9 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. ஏ போர்டு 9, 4 சரிங்களா. ஏ போர்டில் 9ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கேன். ஏ போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 9, 4 தான் வரணும். ஏ போர்டில் 9ம் 4ம் ஏ போர்டில் கணக்கில் என்னுடைய கணக்கில் இருக்குது. பி போர்டு வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் பி போர்டில் நமக்கு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பி போர்டு 5 நல்ல நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இதை விட்டால் நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் 1, 5 பி போர்டு. சி போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டு 7ம் 0வும் நம்மளுடைய கணக்கில் வந்திருக்கு. சி போர்டில் 7ம் 0வும் தான் சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எல்லாருமே மேட்ச் பண்ணி வைக்கலாம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 9ஐயும் 4ஐயும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 5ஐயும் 1ஐயும் எடுத்திருக்கேன். சி போர்டில் 7ஆம் நம்பரையும் 0ஐயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நான் அதிகமான நம்பர்ஸ் எப்போதுமே கொடுக்குறது கிடையாது. சிங்கிள் நம்பர் தான் இன்றைக்கி ஆல் போர்டு. நம்ம ஆல் போர்டு 2 நாள் 2 நம்பர் கொடுத்தோம். அந்த 2 நம்பருமே நமக்கு 2 நாள் தொடர்ந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருந்துச்சி.
நம்ம ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் மட்டுமே தான் 2 நம்பரை வந்து நம்ம கொடுப்போம். உங்களுக்கே தெரியும். இன்றைக்கி வந்து சிங்கிள் நம்பர் 0 தான் வரணும். ஒரே நம்பர் 0 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஒரே நம்பர் 0 தான் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். 10,000% ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறேன். இன்றைக்கி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 0வை வந்து சிங்கிள் நம்பராக ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். இதுக்கு சப்போர்ட் நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரை சப்போர்ட்டுக்கு எடுத்திருக்கோம். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு மட்டும்தான் 4ஆம் நம்பரை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக வந்து 0 தான் இருக்குது. ஒரே நம்பராக ஸ்ட்ராங்காக எல்லா நம்பர்களுமே வந்து 0வையும் 4ஐயும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஆல் போர்டு வந்து பாட்ஸில் வந்து நான் அதிகமான நம்பர்லாம் கொடுக்க விரும்பலை. பாட்ஸில் வந்து 2 நம்பர் தான் கொடுக்குறேன். 408 408 ஒரு பாட்ஸுங்க. 408 ஒரு பாட்ஸு. 086 இது வந்து நம்மளுடைய ஒரு கணக்கில் வந்திருக்கு. 086ங்கிறது எல்லா நம்பர்களுமே இந்த 086ங்கிறத ஒரு நம்பர் பாக்ஸில் வந்து வைக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. 408ஐயும் 086ஐயும் நம்ம பாக்ஸு நம்பராக 2 நம்பர் தான் உங்களுக்காண்டி நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். பாக்ஸில் வைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து இந்த 2 நம்பரையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாருமே வந்து பாக்ஸில் வந்து இந்த நம்பர்ஸை வைக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பாக்ஸு நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்ட்ராங்காக தாங்க கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக தான் இருக்குது பாக்ஸில் பொறுத்த வரைக்கும். 053 053 910 910 286 286 451 451 எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் நீங்கள் எடுக்கிற நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர்ஸை வந்து எல்லாமே வந்து கலப்பு நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறோம். 053 910 286 457 எல்லோருமே இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கலந்தும் உங்களுடைய கணக்கு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 590 590 410 410 190 சீபோர்டு நமக்கு 8 வந்துச்சுன்னா 108 மேட்ச் பண்ணி எல்லா நம்பர்களும் இந்த நம்பர்ஸை வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்து கொடுக்க கிடையாது. கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்திருக்கோம். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம மொத்தமே வந்து 8 நம்பர்ஸ் தான் இங்கே வந்து நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். இந்த 8 நம்பரையுமே எல்லாருமே கலந்தும் உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிகமான நம்பர்ஸ்லாம் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே ஒவ்வொரு நம்பர்ஸையும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸுங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். 58 57 90 04
41 08 08 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம இப்போது நம்பர்ஸ் பார்க்கலாம். ஏபிபிசிஎஸ்சியில் நான் வந்து மொத்தமே வந்து 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பர்ஸு தான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 90 04 58 57 41 08ன்னுலாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை வந்து கலந்தும் உங்களுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். எல்லாருமே உங்களுடைய கணக்கையும் நம்ம கொடுத்துருக்க மெத்தேடையும் மேட்ச் பண்ணி வைங்க. 100% கண்டிப்பாக வந்து வெற்றிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டும் 4 நம்பர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 50 97 29 53 94 91 04 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 50 97 91 04 29 53 எல்லா நம்பர்களுமே 4 நம்பர் வைக்கிற நம்பர்கள். இந்த 3 நம்பர்ஸையும் மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்குன்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கோம். நமக்கு சிபோர்டு 8 வந்துச்சுன்னா எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? எல்லோரும் வந்து உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்திருக்கேன். 24 98 இந்த ஒரு நம்பரையும் எல்லோரும் வைக்கலாம். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம மொத்தமே 4 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். எல்லோருமே கலந்தும் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க. பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து ரெகுலராக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பார்த்திங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டியருக்கான கெஸ்ஸிங்கும் நம்ம 3 ஷோக்குமே கொடுத்துட்ருக்கோம். கேளுக்கான கெஸ்ஸிங்கும் ஃபைனல் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் வந்து குரூப்பில் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுற நம்பர்கள் நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். யாரும் கால் பண்ண வேண்டாம். ஃபைனல் கெஸ்ஸிங் வந்து நம்ம ரெகுலராகவே வந்து கேஎலுக்கும் டிஎலுக்கும் நம்ம குரூப்பில் வந்து ரெகுலர் கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துருக்கோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 7ஆம் தேதி நடைபெறுது. 12வது மாதம் 2024 சனிக்கிழமை நடைபெறுது குவாரனியா ட்ரா. இந்த ட்ராவுக்கு வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்காகவே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.